ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025 ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டில் மிகவும் முக்கியமான மாதமான மே மாதத்தில் அடியெடுத்து வைத்து நடந்துட்டுருக்கோம். மே மாதங்கிறது தெய்வீகமான மாதமாகவும் மிகவும் முக்கியமான மாதமாகவும் சொல்லப்படுது. தெய்வீக மாதமாகவும் முக்கியமான மாதமாகவும் சொல்லப்படுவதற்கு காரணம் என்னென்னா, இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் தான். இந்த மாதமே மிக முக்கியமான மாதம் என்று சொல்கிறேன்னா, அப்போ இந்த மாதம் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானதுங்கிறத அந்த இதன் மூலிமா தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி மே மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு அந்த முக்கியமான நாளானது வருது. மே மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு கரெக்டாக சித்திரையுடைய 29ஆம் நாள் திங்கட்கிழமை. இந்த நாள் அன்னைக்கு என்ன முக்கியமானது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி சாதாரணமான பௌர்ணமி கிடையாது. கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சோமவார பௌர்ணமி. இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அந்த தலையெழுத்து மாறுறதுனால அந்தந்த ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் நீங்கள் பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ கடக ராசிக்காரங்க புனர்பூசம் 4ஆம் பாதம் பூஷம் ஆயில்யம் பிறந்தவங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பௌர்ணமியில் கிரகநிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ராசியில் செவ்வாய், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு, பாக்கிஸ்தானத்தில் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன், லாபஸ்தானத்தில் குரு சந்திரன். இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு வலம் வரப்போது. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. கிரகநிலைகள் இப்படி அமையிறது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமியில் நிறைய கிரக மாற்றங்களும் இருக்குது. கிரக மாற்றங்களில் என்னென்னங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. மேவுடைய 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் தொழில்ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 16ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் தொழில்ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. மே 31ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் பாகிஸ்தானத்திலேருந்து தொழில்ஸ்தானத்துக்கு மாறுறாரு. இந்த மாதிரி கிரக மாற்றங்களும் இருக்குது. கிரக மாற்றங்கள், கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் உங்களுக்கு ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஃபஸ்ட்டு புனர்பூசம் 4ஆம் பாதம் பிறந்த கடக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்த கடகராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து என்ன நடக்கும்னா, தொழில் வியாபாரத்தில் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலை உங்களுக்கு இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. போட்டிகள் பற்றிய கவலைகளை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்துவது நல்லது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம். சக ஊழியர்களோடு பேசும்போது கோபப்படாமல் இருக்கிறது நன்மை தரும். அதனால் சக ஊழியர்களோடு கோபப்படாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கலைத்துறையில் சேர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்திடுவது நீங்கள் இட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சக கலைஞர்களிடம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நன்மை தரும். இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பாராத செலவு இருக்கும். அதே போல் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. அப்போ தான் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையானது உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க நேரலாம்.
அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய கவனத்தோடு படிக்கணும். அதுதான் நல்லது. எதிலும் நிதான தேவை என்பது புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பூஷமில் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளோடு பேசும்போது நிதானமாக பேசுவது நல்லது. அப்போ தான் வாகன வசதி உங்களுக்கு உண்டாகும். அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நன்மை தரும். வாக்குவாதம் வைத்துக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். அதனால் கவனம் தேவை என்பது உங்களோட நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனிப்பது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு மன வருத்தங்கள் ஏற்பட்டக்கூடிய வகையில் சூழ்நிலை இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. பிள்ளைகள் முன்னேற்றத்தில் தடை தாமதம் ஏற்படலாம். அதுலேயும் கவனமாக இருக்கணும். பொருட்களை கவனமாக பாதுகாப்பது நல்லது. பெண்களுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை குறைப்பது நன்மை தரும். ஸோ மெயினாக பூசமில் பிறந்த கடகராசிக்காரங்க இந்த பௌர்ணமியிலேருந்து அதை பண்ணுங்க. அப்புறம் ஃபைனலாக ஆயில்யம் பிறந்த கடகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து நீண்ட தூர தாள்கள் நல்லவையாக இருக்கும். எதிலும் நிதானமானது தேவை. அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் இன்ட்ரெஸ்ட் ஆனது காட்டணும். பணவரவு தாமதப்படும். ஸோ கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. எந்த அளவுக்கு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மேன்மையானது ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை ரகசியமாக வைத்திருக்கணும். எதிலும் நிதானமாக செயல்படுவது நன்மை தரும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும். உடல் நலத்திற்கு செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் வரலாம். எதிர்பார்த்த பணவரவு தாமதமாக வந்து சேரும். எந்த வாக்குறுதியும் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசித்து செயல்படுவது நல்லது. மற்றவர்களுடைய செயல்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படும். வாடிக்கையாளர்களெல்லாம் அனுசரித்து செல்லணும். இல்லைனா உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். ஆக மொத்தம் உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் நடக்கும் என்பது இந்த பௌர்ணமிக்கு பிறகு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களோட நட்சத்திரத்துக்கு ஷேர் பண்ணிட்டேன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இவ்வளோ நேரம் கடகராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, உங்களுடைய லைஃப்பில் நினைத்த காரியம் கைகூடி வர இந்த பௌர்ணமி அன்னைக்கு ஒரு விளக்கு ஏற்றக்கூடிய பரிகாரம் செய்யணும். அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தையும் உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறுங்க. சித்ரா பௌர்ணமி என்பது தெய்வ வழிபாட்டுக்கு மிக சிறந்த நாளாகும். இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு ஆகியவெல்லாம் செய்ததுனால காரிய சித்தி ஏற்படும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி சந்திரன் உயிர் ஆற்றலுக்கான கிரகமாக சொல்லப்படுது. இத்தகைய சந்திரனுக்குரிய பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. இந்த நாளில் அவருக்கு வழிபாடு செய்கிறதன் மூலிமா நம்மளுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணத்தை நிஜமாக்கி அந்த சந்திரன் கொடுப்பாரு. இந்த ஆண்டு சித்ரா பௌர்ணமி சித்திர நட்சத்திர நாளில் இணைந்து வருவது இன்னும் சிறப்பானது. சித்ரா பௌர்ணமி என்று நம்மளுடைய கோரிக்கைகள் விருப்பங்கள் நிறைவேற எளிமையான விளக்கு பரிகாரத்தை செய்தாலே அளவில்லாத பெரிய அளவிலான பலன்களை பெற முடியும். பௌர்ணமி என்று சந்திரனுடைய ஒளிக்காற்றுகள் நம்மளுடைய உடலில் பட வேண்டும் என்பதனாலேயே கிரிவலம் செல்லக்கூடிய முறை ஏற்பட்டதாக சொல்லப்படுது. இப்பேற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த சித்ரா பௌர்ணமியில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய மறக்காதீங்க. உங்களுடைய வீட்டில் ரொம்பவே பக்தியான முறையில் விளக்கேற்றி இந்த நாளில் வழிபாடு செய்தால் உங்களுக்கான பல விதமான பிரச்சனைகள் நீங்கும். ஸோ நம்பிக்கையோட இந்த விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய மறக்காதீங்க. அவ்வளோதாங்க. இதுதான் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு சொல்லப்பட்ட தாள்கள். ஆன்மீக ரீதியாக என்ன பண்ணும், ஜோதிட ரீதியாக உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சு பயனடைஞ்சிருப்பீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் இந்த ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.